இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது பிறவி குணமாகவே இருக்கும். ஏன்னா அதனுடைய ஆதிபத்தியம் குருவாக வந்ததால இந்த உலகம் நாம் இருக்கும் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு தத்துவத்தில் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படும். நமக்கு கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஹேபிட் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா அந்த தனுசு ராசி. இந்த மாதிரி ஒரு நற்குணங்களை கொண்டங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னன்னா, திருமணம் சார்ந்த விதிமீறிய உறவுகளை பற்றி நம்ம பார்க்கணும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று இருக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு இருக்கிறாங்க அப்படின்னா, மனைவி சில வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்டலாகவே இருப்பாங்க, அதாவது பைத்தியமாகவே மாறிடுவாங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் பைத்தியமாயிடுவார். இந்த அமைப்பெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த குடும்பத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு அப்படின்னு அது மேல் வரியோடு தான் சொல்லியிருக்கான். பட் தீர்க்கமாக எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்புகளை பொறுத்து தான் நம்ம தீர்க்கமாக எக்ஸாக்டாக சொல்லணும். பட் ஆனால் இது நடக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவருடைய கணவன் என்ன பண்ணுவார், நீங்கள் தூங்கிய பிறகு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவார். புத்தகம் ஆராய்ச்சி பண்ணுவார், ஃபேஸ்புக் ஆராய்ச்சி பண்ணுவார், வாட்ஸ்அப் ஆராய்ச்சி பண்ணுவார், உங்களோட லேப்டாப் பார்ப்பார், ஃபோனை பார்ப்பார். இதெல்லாம் நடக்கும். அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒட்டு கேட்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் எக்ஸாக்டாக சொல்லலாம். ஏதாவது ஃபோன் பேசினே இருப்பாங்க, பாத்ரூமில் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, வெளியில் ஹாலில் பேசியிருப்பாங்க. இப்போ கதவு மரவில் இருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது மனம் சார்ந்த பிரச்சனை. இது ஒரு மனநோயாக மாறும். இதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். ஆக்சுவலாக இங்கே எங்கே தீர்க்கப்படணும் பிரச்சனை, ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை களை எடுக்கப்பட வேண்டும். அப்போ என்ன நினைப்பார், அப்போ நான் பேசுகிறத நீ என்கிட்ட டைரெக்டாக கேட்டுருக்கலாமே, எனக்கு பின்னாடி நின்று கேட்குறேன், நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டுக்கிறேன். அங்கே பிரச்சனைகள் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ எப்பவுமே ஒரு உறவுகளில் ஒரு சின்ன கீறல் உணர்வு அப்படின்னா அது தொன்று தொட்டு குடும்ப விரிசலாக உருவாகும். அப்போ ஒரு 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 விஷயம் மனம் சார்ந்த பிரச்சனை வருது, சந்தேக உணர்வு வருது அப்படின்னு என்ன பண்ணும், இவள் நமக்கு சாதகமான நபர் அல்ல. அப்போ இந்த நபருக்கு துணை என்று வேறு இடத்தில் தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படி என்ன பண்ணும், திருமணத்தை மீறிய உறவுகளுக்கு இது வழிவரும். அப்போ பிரச்சனை எங்கே இருக்கு? அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக்ல தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையிலிருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும்.
அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமான்னா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளில் இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். தர்ம நெறிக்கு உருத்தான தனுசு ராசி என்பர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் தலைவர்கள், ஊர் நாட்டாமைகள், அறங்காவல்துறை அமைப்புகளை சேர்ந்தவர்கள், கணக்காளர்கள், ஆடிட்டர்கள், இந்த மாதிரி முக்கிய பொறுப்பு வகிப்பதில் வல்லமை படைத்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். காலகட்டத்தில் சமுதாய உணர்வு, தன்னுடைய ஊர் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அனைவருக்கும் ஒரு நல் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அது பிறவி குணமாகவே இருக்கும். ஏன்னா அதனுடைய ஆதிபத்தியம் குருவாக வந்ததால இந்த உலகம் நாம் இருக்கும் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு தத்துவத்துல அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு கிடைச்சது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஹேபிட் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நற்குணங்களை கொண்டங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னன்னா திருமணம் சார்ந்த விதிமீறிய உறவுகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல 7ஆம் இடத்தில் புதன் குரு அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில வரக்கூடிய துணை மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கும். நிறைய பார்த்திருப்பீங்க, குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி ஒரு இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி சில வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா மென்டலாவே இருப்பாங்க, அதாவது பைத்தியமாவே மாறிடுவாங்க. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் பைத்தியம் ஆயிடுவார். இந்த அமைப்பெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த குடும்பத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு அப்படின்னு அது மேல் வரியோட தான் சொல்லியிருக்கான். பட் தீர்க்கமா எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்புகளை பொறுத்து தான் நம்ம தீர்க்கமா எக்ஸாக்டா சொல்லணும். பட் ஆனா இது நடக்கும். இப்ப எப்பயுமே மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணும், சந்தேக குணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தனுசு ராசியில ஒரு குடும்பத்துல பெண் இருக்குது, ஆண் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய கணவன் மனைவி சந்தேக குணங்கள் உண்டுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா சார், ஏற்கனவே ஜாதக அமைப்புகள் அப்படிதான் இருக்குது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிவேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது உங்க குடும்பத்தை என்ன பண்ணும், துவம்சம் பண்ணிடும். அப்ப அதுக்கு தான் இந்த வீடியோ. அப்போ ஒரு சந்தேக குணம் வரக்கூடிய துணையாளர் இருக்குது, கணவன் இருக்குது அப்படின்னா நீங்க சந்தேகப்படக்கூடிய இடத்துல இருந்து இடைய வரணும். அப்ப நல்ல நிலைமைக்கு வரணும். அப்ப அந்த சந்தேகம் படாத அளவுக்கு உண்டான சூழலை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். திஸ் ஓப்பனா இருக்கணும், திறந்த வெளியாக இருக்க வேண்டும். இப்ப இந்த சந்தேக குணங்கள் வராத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறோடைய கணவன் என்ன பண்ணுவார், நீங்க தூங்கிய பிறகு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவார். புத்தகம் ஆராய்ச்சி பண்ணுவார், ஃபேஸ்புக் ஆராய்ச்சி பண்ணுவார், வாட்ஸ்அப் ஆராய்ச்சி பண்ணுவார், உங்களோட லேப்டாப் பார்ப்பார், ஃபோனை பார்ப்பார், இதெல்லாம் நடக்கும். அதே ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒட்டு கேட்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் எக்ஸாக்டாக சொல்லலாம். ஏதாவது ஃபோன் பேசினே இருப்பாங்க, பாத்ரூமில் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, வெளியில் ஹாலில் பேசியிருப்பாங்க. இப்போ கதவு மரவில் இருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது மனம் சார்ந்த பிரச்சனை. இது ஒரு மனநோயாக மாறும். இதுதான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் டாக்டருக்கு. ஆக்சுவலாக இங்கே எங்கே தீர்க்கப்படணும் பிரச்சனை, ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை களை எடுக்கப்பட வேண்டும். அப்போ என்ன நினைப்பார், அப்போ நான் பேசுறத நீ என்கிட்ட டைரெக்டாக கேட்டுருக்கலாமே, எனக்கு இதுக்கு பின்னாடி நின்று கேட்குறேன், நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டு நிற்கிறேன். அங்கே பிரச்சனைகள் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ எப்பவுமே ஒரு உறவுகளில் ஒரு சின்ன கீறல் உருவுது அப்படின்னா அது தொன்று தொட்டு குடும்ப விரிசலாக உருவாகணும். அப்போ ஒரு 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 விஷயம் மனம் சார்ந்த பிரச்சனை வருது, சந்தேக உணர்வு வருது அப்படின்னு என்ன பண்ணும், இவள் நமக்கு சாதகமான நபர் அல்ல,
அப்போ இந்த நபருக்கு துணை எங்கு வேறு இடத்தில் தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக. அப்படி என்ன பண்ணும்? திருமணத்தை மீறிய உறவுகளுக்கு இது வழிவகுக்கும். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அப்போ இந்த விஷயம் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கோம், நடக்கும். இனி நடக்காதவன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண இருக்கணும்? திறந்த வெளி புத்தகமாக இருக்க வேண்டும். அப்போ கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். கணவன் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு மனைவிக்கு தெளிவுபடுத்தணும், மனைவிக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கணவனுக்கு தெளிவுபடுத்தணும். இது கொஞ்சம் முடியாது தான் ஆரம்பத்தில். என்ன சார், எங்கே போனாலும் சொல்லிட்டா போக முடியும்? ஃப்ரெண்டு கூட போகிறேன், இந்த பார்க்குக்கு போனேன், இதை கூட சொல்லிட்டு போகலன்னு என்கிட்ட சண்டைக்கு போடுறேன். சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சுற்றுலா செல்லினாலும் சரி, ஹோட்டல் போனாலும் சரி, பீச்சு போனாலும் சரி, நீங்கள் நண்பர்களோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கணவன் மனைவியாக செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரமே இதுதான். அப்போ கணவன் மனைவியாக செல்லுங்கள். அப்போ அப்படி போனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராதுன்றத உண்மையாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரி, பிரச்சனைலாம் வந்துன்னு இருக்கு, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இனியாவது இனி நடக்கக்கூடாது. இல்லை எங்கள் வீட்டில் தனுசு ராசியில் பொண்ணு இருக்கா, பையன் இருக்கான், கல்யாணம் கட்டி கொடுக்க போகிறோம், அப்போ இதில் இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது இனிப்பு வழங்கி தானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும். ஒரு பெருமாள் கோயில் போங்க, சக்கரை தழுவு எடுத்துகிட்டு போங்க, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே ஸ்வீட்டை தானமாக கொடுங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இனிப்புகளை தானம் கொடுக்க என்ன பண்ணும்? உங்கள் குடும்பத்தில் கசப்புகள் வராது. கசப்புகள் உங்களை அண்டவே அண்டாது. ஆமாம், இந்த மாதிரி பிரிவினைகள் வராது. ஏன்னா பெருமாள் கோயிலை நிந்திக்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் ஆலயம் உங்களுக்கு சிறப்புகளை தரும். உங்களுடைய தலை கிரீடத்தை வச்சுக்கோங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? பெருமாள் கோயிலில் போனால் கண்டிப்பாக வயிறு ரொம்பிடும். சிவன் கோயில் போனீங்கன்னா மனசு ரொம்பிடும். பெருமாள் கோயில் போனீங்கன்னா வயிறு ரொம்பிடும். ஆமாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாம் பெருமாள் கோயில் போகலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொங்கல் கொடுத்துருவா, நெய்வேத்தியம் கொடுத்துருவா. சிவன் கோயில் போனால் விபூதி மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போலாம் கொடுக்குறா, ஆனால் சிவன் கோயில் அன்னதானம் கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. இருந்தாலும் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்கான், பெருமாள் கோயில் போனால் வயிறு நிறைஞ்சிரும், சிவன் கோயில் போனால் மனசு நிறைஞ்சிரும். அப்போ பெருமாள் கோயில் போயிட்டு நீங்கள் ஏதாவது இனிப்பு தானம் வழங்கி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும். சரி, அப்போ வாழ்வியல் ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே கோயில் குளம்னு சொல்லிக்கினே இருந்தால் எப்படி சார்? சின்ன லாஜிக் சொல்லுங்கள் சார். நாங்கள் போகிற போக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு போகிறோம் சார் அப்படின்னா, இந்த கால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, இதை லப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழுநோயாளிகள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். யூனிஃபார்ம் பர்சனாலிட்டி, சீருடை சார்ந்த பணியில் இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய சீருடை சார்ந்தவங்க, வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க. அதே காலகட்டத்தில் இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ஹோட்டல்ஸ்லாம் வெளியே இந்த வெயிலில் நின்றுட்டு போகக்குள்ளே ஏதாவது கொடியை காட்டிட்டு விசில் ஊதிட்டு இருப்பாங்க. அவங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஏக்கத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை தூக்கி விட மாட்டாரா, யாராவது ஒருத்தர் ஒரு 100 ரூபா கொடுத்துட மாட்டாரா, யாராவது ஒருத்தர் 10 ரூபா கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு அவங்க முகம்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெயிலில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது கொடை கொடுங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் முடிஞ்சால் செய்யுங்க. போகிற போக்கில் இந்த விஷயத்த நீங்கள் யாருமே செய்யாமல் செஞ்சுட்டு போங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறச்ச உங்களுடைய குடும்பத்தில் இந்த அலிகேஷன் வராது, இந்த இல்லீகல் தொடர்பு வராது, சந்தேக குணங்கள் வராது. இதில் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான சின்ன சின்ன ஹைக்கு விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமத்தை பற்றி தெரிஞ்சிங்கன்னா தான் கரெக்டான ஒரு டிசிஷன் நீங்கள் வரலாம். தெரிஞ்சுக்கோங்க. எல்லாவித நன்மைகளும் கிடைக்கட்டும். வாழ்க வாழ்க வாழ்க.